எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எது நடந்தாலும் அது நன்மைக்கு. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் vlog-ஆ நான் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கிறேங்க. எந்த ஒரு விரிசலும் இல்லாத ரொம்ப பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம், கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே இருக்கட்டுங்க. இப்போ குலாப் ஜாமுனுக்கு தேவையான சிரப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 500 ml தண்ணி சேர்த்துருக்கேங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 500 ml தண்ணிக்கு 500 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. சிரப்புக்கு எந்த ஒரு கம்பி பதமும் தேவையில்லை. கையில் தொட்டிங்கனாலே பிசு பிசுன்னு இருக்கணும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சுனாலே போதுங்க. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை. மாவு உருண்டை பிடிக்கும் போதே நல்லா டைட்டாகவும் எந்த விரிசலும் இல்லாமல் பிடிச்சிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளும் ரெடியாக இருக்குது. பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுமே ஒரு உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. உருண்டைகள் சேர்த்த உடனே நீங்கள் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக பொரிஞ்சு வரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. சிம்மில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் இருந்தாலுமே கருகிருங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ எல்லா உருண்டைகளுமே பொரிச்சாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் இதில் குடிக்கவே இல்லை. இது சிரப்பில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட குலாப் ஜாமுன் ரெடிங்க. எங்கேயுமே சின்ன விரிசல் கூட இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆதி, குலாப் ஜாமுன் எப்படிமா இருக்குது? நல்லா இருக்குமா?